பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். பாருங்க, இன்றைக்கும் கூட ரொம்ப ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். என்னன்னா, நம்ம எதை குறித்தும் ஒன்றை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. பாருங்க, எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க. எல்லா கவலைகளையும் பாரங்களையும் நீங்கள் என் மேலே வச்சுருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு. பாருங்க, மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம பாரங்களை, அநேக பாரங்களை நம்ம மேலே தூக்கி போட்டுக்கிறோம். பாருங்கள், ஒரு காரியத்துக்கும் நம்மளே ரட்சிப்பாக இருக்கணும், நம்மளே எல்லாத்தையும் செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது ரொம்ப தப்பு. பாருங்கள், அப்படின்னா நான் சொல்கிறது நம்ம பொறுப்பு இல்லாமல் இருக்கணுமா? இல்லை, பொறுப்பு வேற, கவலை வேற. இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், கவலை அப்படின்னா எப்பொழுதும் ஒரே காரியத்தை குறித்து நினச்சிட்டு அதையே பேசிக்கிட்டு அதையே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடாது. நம்ம சிந்திக்க வேண்டிய காரியங்கள் வேற இருக்குது அப்படின்னு சொல்லுகிற சத்தியத்தை தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். இதை நம்ம ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணணும். பாருங்கள், எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும், எப்படி தேவைகளை குறித்தும் பிரச்சனைகளை குறித்துமே நம்ம சிந்தித்து கொண்டு அதையே யோசித்து கொண்டு இருக்கிறது, அப்படி நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிற சத்தியத்தை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள், உங்களோடு கூட சேர்ந்து நானும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்திலிருந்து அநேக காரியங்களை ப்ராக்டிஸ் பண்ணி வரேன். பாருங்கள், எப்படி நம்ம இதை குறித்தெல்லாம் நினைக்காம இருக்க முடியும், எப்படி தேவைகளை குறித்து நினைக்காம இருக்க முடியும். அப்போ வீட்டுக்கு பட்ஜெட் போடக்கூடாதா, தேவைகளை குறித்து எழுதி வைக்கக்கூடாதா? இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்குள்ளே வர்ற சந்தேகங்கள். பாருங்கள், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன போதிக்கிறது அப்படின்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். பவுல் நம்மளுக்கு ரொம்ப அழகாக கற்றுக் கொடுக்குறாரு. பாருங்கள், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம், எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும், எப்படி தேவைகளை குறித்து நினைக்காம இருக்கிறது, அதுக்கான பதிலை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நம்ம சந்தோஷமாக இருக்கும்போதே, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை மாத்திரம் நம்ம நினைக்கும் போதே மற்ற காரியங்கள் நம்ம மைண்டுக்குள்ளே வராது. பாருங்கள், கவலையை மறக்கிறதுக்கு, கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி, முதல்ல நம்ம சந்தோஷமாக இருக்க பழகணும். சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அடுத்தது பாருங்கள், 6வது வசனம், ரொம்ப முக்கியமான வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படக்கூடாது, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களே. ஆனால் நமக்கு அநேக விண்ணப்பங்கள் இருக்குது, நிறைய தேவைகள் இருக்குது, ப்ரேயர் ரிக்வெஸ்ட் நிறைய இருக்குது. பாருங்க, அப்போ அந்த தேவைகள் எல்லாம் என்ன பண்ணணுமா, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. பிரியமானவர்களே, பாருங்க, அநேகர் கமெண்ட் எழுதுறீங்க. ஆரோக்கிய ஜோதின்னு ஒரு சகோதரி, 2 காலும் மாருதி கார் என் காலில் ஏறிடுச்சு, ஆப்ரேஷன் ஆயிருக்கு, வலி தாங்க முடியல, எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள்னு எழுதியிருந்தீங்க. சகோதரி, கர்த்தர் உங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார். இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால நான் உங்கள் மேலே ஒரு சுகத்தை பேசுகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய தழும்புகளால் நீங்கள் ஏற்கனவே குணமாகி இருக்கிறீர்கள். ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சகோதரி, நீங்கள் இந்த வசனத்தை எடுத்து வைத்து 53வது அதிகாரம் 4-5 வசனங்களை தியானித்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக நீங்கள் குணமாக்கப்பட்டிருக்கிறீங்க. இதை குறித்த கவலையை நீங்கள் எடுத்துட்டு, ஆண்டவரே நீர் என்னை குணமாக்கினதுக்காக நன்றின்னு நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூற தொடங்குங்க. அந்த சந்தோஷத்திலேயே நீங்கள் சீக்கிரமாக குணமாயிருவீங்க, எழுந்து நடப்பீங்க. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வல்லமை இந்த காரியத்தை செய்கிறது. முடவனையும் கால் நடக்க முடியாமல் இருந்தவனையும் பார்த்து ஆண்டவர் எழுந்து நட, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நடன்னாரு. உடனே அவங்கெல்லாம் எழுந்து நடந்தாங்க. பாருங்க, அந்த வல்லமை இந்த நாளில் உங்களுடைய கால்களுக்குள் அவருடைய வல்லமை கிரியைகளை நடப்பிக்கிறது. சகோதரி, நீங்கள் சீக்கிரம் எழுந்து நடந்து
குதித்து தேவனை மகிமைப்படுத்துவீர்கள். பாருங்க, அடுத்த அந்த 6வது வசனத்துல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். உங்களுடைய பெட்டிஷன்ஸ், உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது, சந்தோஷமாய் இருக்கும் பொழுது, அது ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்துல நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது கவலை நம்ம மைண்டை ஆளுகை செய்யாது. அப்பொழுது என்ன நடக்குமா? 7வது வசனம் பாருங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். பாருங்க, இன்னொரு சகோதரி நீங்க எழுதியிருந்தீங்க, ரூத்துங்கிற சகோதரி, உங்கள் சகோதரி திருமணத்துக்கான தேவைகள் சந்திக்கப்படணும்னு. இதை குறித்த கவலை நீங்கள் எடுத்துருங்க. இந்த தேவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அற்புத விதமாக சந்திக்கப்படும். உங்களுக்கான ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம் பாருங்க சகோதரி. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை, என் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நீங்கள் என்னென்ன தேவைகளை எழுதி வச்சுருந்தீங்களோ, திருமணத்துக்காக என்னென்ன பட்ஜெட் போட்டிங்களோ, எல்லாம் இயேசுவின் நாமத்தினால அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். இந்த வார்த்தையை வைத்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிங்க. நிச்சயமாக உங்கள் திருமணத்தில் மீதி எடுப்பீர்கள். என்னுடைய மகளுடைய திருமணத்தில் இப்படி தான் நடந்தது. கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், பிரியமானவர்களே. அடுத்தது நம்ம சத்தியத்துக்குள்ளாக வருவோம். பாருங்க, 7வது வசனம், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த மாதிரி நம்ம எதை குறித்தும் கவலைப்படாம நம்மளுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும், இப்போ நான் சொன்னபடி வசனத்தை வைத்து நம்ம தேவனுக்கு நன்றி சொல்ல பழகும் பொழுது நிச்சயமாகவே ஒரு தேவ சமாதானம் நம்மளுடைய இருதயங்களை ஆளுகை செய்யும். பாருங்க, இதை நீங்க அனுபவிப்பீங்க. வார்த்தையை எடுத்து இருதயத்துக்குள்ள கொண்டு போய் பாருங்க. தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும். பிரியமானவர்களே, அப்போ நம்ம எதை தான் சிந்திக்கணும் பாருங்க. 8வது வசனத்துல அழகான பதில் போடப்பட்டிருக்கு. கடைசியாக சகோதரரே, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். பாருங்க, இது ஒரு பெரிய பட்டியல் போடப்பட்டிருக்கு. உண்மையா இருக்கிறது, ஒழுக்கமா இருக்கிறது, கற்புள்ளவைகளா இருப்பது, நற்கீர்த்தி உள்ளவைகளா இருப்பது, இப்படிப்பட்ட காரியங்களையே நீங்க சிந்தித்து கொண்டிருங்க. மொத்தத்துல டோட்டலா சொல்ல போனா நல்லதை மட்டும் சிந்தித்து கொண்டிருங்க, நன்மையானதை மட்டும் பிடித்து கொள்ளுங்கள். இதை சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது கவலை நம்மை ஆளுகை செய்யாது. இந்த செய்தியில் இன்னொரு முக்கியமான வசனத்தை சொல்ல போறோம் பாருங்க. மத்தேயு 6வது அதிகாரம் 27வது வசனம் பாருங்க. மத்தேயு 6:27. நம்ம கவலைப்படுறதுனால நம்மளால ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்க. மத்தேயு 6:27 பாருங்க. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். நீங்கள் உட்கார்ந்து ஒரு நாள் முழுவதும் கவலைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நாள் முழுவதும் உட்கார்ந்து கவலைப்பட்டாலோ, சோர்வாய் உட்கார்ந்துருந்தாலும் உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. அப்போ எதுக்காக அந்த கவலையை நம்ம படணும்? பாருங்க, இப்படி கவலைப்படுறவங்கள பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடுகிற காட்டு புல்லுக்கு நான் உடுத்து வைக்கிறது இல்லையா? எதுக்கு எந்த ட்ரெஸ்ஸை போடணும், என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட கவலைகள் எல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுங்க. சந்தோஷமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது வைங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? சந்தோஷமா இருங்கள். அது நம்மளால முடியாதா? நம்ம சந்தோஷமா இருக்க பழகி கொள்ளும் பொழுதே இந்த கவலைகள்லாம் நம்மளை விட்டு போயிரும். பாருங்க, தேவன் அதற்கான ப்ரொவிஷன்ஸை அந்தந்த நேரத்தில் அழகாய் உண்டு பண்ணுவார். நீங்க ஆண்டவரை துதிக்க துதிக்க புது புது வழிகள் திறக்கப்படும். இயேசுவின் நாமத்தினால
கவலைகள் எல்லாம் போகும் பாருங்க. அநேக தேவைகளின் மத்தியில, குடும்ப பாரங்களின் மத்தியில ஒவ்வொரு தேவைகளையும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சந்திக்கிறத நான் அனுபவித்தவளாக உங்களோடு கூட பேசுகிறேன். எல்லா கவலையும் நான் பட்டு ஓஞ்சிட்டேன் பாருங்க, அழுது ஓஞ்சிட்டேன். ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் மீது வைத்து, வாக்குத்தத்தங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுது அதுக்கான ப்ரொவிஷன்ஸை ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் உண்டு பண்ணுறதை நான் பார்க்குறேன் பாருங்க. அதனால ஒரு தேவையை குறித்து உட்கார்ந்து நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா கவலைகளையும் எல்லா பாரங்களையும் அவர் மேலே வைத்து விடுங்கள். வச்சுட்டு வார்த்தை என்ன சொல்லுது? உண்மையுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதை நீங்க சிந்தித்து கொண்டிருங்க. வார்த்தையை சிந்தித்து கொண்டிருங்க, வார்த்தையை தியானிங்க. சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு வார்த்தை சொல்லுகிறது. அப்ப நம்ம மறுபடியும் சந்தோஷமா இருக்கணும், கவலைப்படக்கூடாது. ஏன் உங்களுக்கு கவலை? கவலைப்படுறதுனால எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? அதனால இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, தேவையில்லாத எல்லா காரியங்களையும் மைண்டை விட்டு எடுத்துட்டு சந்தோஷமா இருப்போம். சந்தோஷமா இருந்து வார்த்தைகளை தியானம் பண்ணுவோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ், இப்படிப்பட்ட காரியங்களை மாத்திரம் நம்ம தியானிப்போம் பாருங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, அன்புள்ளவைகள் எவைகளோ, அன்புக்கான காரியங்கள், அன்பு செலுத்துறதுக்கான காரியங்கள், இவைகளையே நீங்க சிந்தித்து கொண்டிருங்கள், இவைகளையே யோசித்து கொண்டிருங்கள். அப்போ இப்படிப்பட்ட தேவையில்லாத கவலைகள் உங்க மனதை ஆளுகை செய்யவே முடியாது. பிரியமானவர்களே, ஒவ்வொன்றுக்கும் வசனத்துல பதில் கண்டுபிடிங்க. ஒரு வசனத்தையாவது எடுத்து அதை நாள் முழுவதும் தியானம் பண்ணி வசனத்தையே சிந்தித்து கொண்டிருங்கள். உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும், பலவீனங்கள் மறையும் இயேசுவின் நாமத்தினால. பிபி, சுகர் ஒன்றுமில்லாமல் போகும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த நாளில் இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை தியானிங்க, நாள் முழுவதும் தியானிங்க. நிச்சயமா இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியுள்ள நாளாய் அமையும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.